வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணை சீரியலில் இன்னைக்கு எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாண்டி கையில டம்ளரோட உட்கார்ந்துருக்க, பக்கத்துல பல்லவன் உட்கார்ந்துருக்காரு. சோழன் ஒரு இடத்த எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்க. அண்ணே அங்க பாரு அப்படிங்கிற மாதிரி ஹஸ்கி வாய்ஸ்ல பல்லவன் சொல்ல பாண்டி அங்க பாக்குறாரு. சோழன் தலையை நீட்டி கொக்கு மாதிரி எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்காரு. டேய் என்ன அண்ணனை காணோன்னு பாக்குறியா அப்படின்னு பாண்டி கேட்க அப்படின்னு அடிப்பட்ட குழந்தை மாதிரி தலையை ஆட்டுறாரு சோழன். அண்ணன் வெளியில தான் உட்கார்ந்து இருக்குங்கிறாரு பாண்டி. வெளியே வா அப்படின்னு சோழன் பின்பக்கம் பார்க்க அங்கதான் உட்கார்ந்துருக்காரு சேரன். அண்ணே ராத்திரி முழுக்க தூங்கவே இல்லை தெரியுமா அப்படின்னு பல்லவன் சொல்ல பரிதவிப்பா பாக்குறாரு சோழன். ராத்திரி அண்ணி திட்டினது கூட ஓகேன்னு, ஆனா நீ ரொம்ப கோவப்பட்டுட்ட. பாவனே நம்ம அண்ணன் அப்படின்றாரு பல்லவன். இதெல்லாம் நம்ம அண்ணன் வேணும்னே செஞ்சிருக்காதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல, நீயே அப்படி பேசலாமா? நம்ம அண்ணன் தானேடா அப்படின்னு பாண்டி சொல்ல ரொம்ப வருத்தத்தோட நிக்கிறாரு சோழன். அண்ணே அப்படின்னு சரிடா நான் அண்ணங்கிட்ட போய் பேசுறேன்டா அப்படின்னு பின்பக்கத்துக்கு வர்றாரு. அங்க சேரன் கப்பலே கவிழ்ந்த மாதிரி ரொம்ப வருத்தமா உட்கார்ந்துருக்காரு. சோழன் அங்க படி இறங்கி வந்து அண்ணே அப்படின்னு கூப்பிட அவரும் பதறி அடிச்சுட்டு சோழா சோழா என்ன மன்னிச்சிடுறா சோழான்னு கையெடுத்து கும்பிடுறாரு. அண்ணே அப்படின்னு அவரோட கையை விருப்பிடிக்க இப்படிலாம் நடக்கும்னு எனக்கு தெரியலடா அப்படின்னு சேரன் சொல்ல பரவாயில்ல விடுன அப்படின்னு வருத்தத்தோட சொல்றாரு சோழன். நான் வேணும்னு பண்ணலடா சோழா, அவன் கேட்ட உன்னை ஏதோ ஒரு இதுல சொல்லிட்டேன்டா. என்னதான் இருந்தாலும் இது நம்ம குடும்ப விஷயம், அதெல்லாம் நான் யார்கிட்டையும் சொல்லியிருக்க கூடாது. அதுவும் நிலா வேலை பார்க்குற கம்பெனி ஓனர்கிட்ட போய் இப்படிலாம் கண்டிப்பா நான் பேசி இருக்க கூடாது. ஏதோ 2-3 தடவை நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு, நல்லா பேசினாரு, நல்ல மனுஷன்னு நினைச்சு நான் ஏதோ உளறிட்டேன்டா. அந்த பையனுக்கு நிலா மேல அப்படி ஒரு எண்ணம் இருக்கும்னு சத்தியமா நான் நினைக்கவே இல்லடா. நான் செஞ்ச ஒரு தப்பால உங்க 2 பேர் வாழ்க்கையிலையும் ரொம்ப பெரிய கஷ்டமா போச்சுல்ல, மன்னிச்சிருடா சோழா அப்படின்னு கையெடுத்து கும்பிடுறாரு மறுபடியும். ஐயோ அண்ணே நான் தான் சொல்றேன் இல்லைன்னு விடுனே அப்படின்னு சோழனும் வருத்தத்தோட அன்னை முகத்தையே பார்த்துட்டு இருக்காரு. அப்போ நிலா துணி காய வைக்க வர்றாங்க. பக்கெட்டை கொண்டு வந்து வச்சுட்டு டவலை போய் வேகமா காய போட சேரன் தயக்கமும் பயமா அப்படியே ஓரக்கண்ணால பாக்குறாரு நிலாவை. அந்த நிலா யாரையும் நிமிந்து கூட பார்க்காம துண்டை காய போட்டு வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. நிலா போறவர்களும் பார்த்துட்டே இருக்க சேரன், நிலா என்னைய நிமிந்து கூட பார்க்க மாட்டேங்குதேடா அப்படின்னு கண்ணீரை விட அண்ணே விடுனே அதெல்லாம் கொஞ்ச நாள்ல சரியாயிரும்னு நீ விடுனேங்கிறாரு அவரு. சேரன் கலங்கின கண்களோட நின்னுட்டு இருக்க சோழனும் அழாத குறையா அவரையே பார்த்துட்டு இருக்காரு. சாமி கிட்ட விளக்கேத்தி வச்சு நிலா கும்பிட்டுட்டு இருக்காங்க கண்ண மூடி. நடேசன் உள்ளர உட்கார்ந்துருக்க, சோழன் ஒரு பக்கம் இருக்க. சேரன் காஃபி கப்பை கொண்டு வராரு. நிலா அப்படின்னு கூப்பிட திரும்புறாங்க. டீப்பா அப்படின்னு சொல்ல டீயையும் அவரையும் மாறி மாறி பாக்குற நிலா சேரன் பக்கமா திரும்புறாங்க. எல்லாரும் டீ குடிக்கிறத விட்டுட்டு என்ன நடக்க போகுதுன்னு அப்படியே பார்த்துட்டே இருக்க நிலா டீ கப்பை வாங்குறாங்க. பரவாயில்ல நிலா நம்மள மன்னிச்சிருச்சேன்னு ரொம்ப ஆசையும் ஆச்சரியமா சேரன் பார்த்துட்டு இருக்க வாங்கின டீ கப்பை பக்கத்துல வச்சிடுறாங்க நிலா. மறுபடியும் அவங்க சாமி கும்பிட ஆரம்பிக்க எல்லாரும் அவங்களையே பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பிள்ளை எப்படிடா உன்னை மன்னிக்கும், நீ என்ன கொஞ்ச நெஞ்ச காரியமா பண்ணி வச்சிருக்கிற அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை பார்த்துட்டு மறுபடியும் டீயை குடிக்கிறாரு நடேசன். நிலா சாமியை கும்பிட்டுட்டு நெத்தில பொட்டு வச்சுட்டு மறுபடியும் கும்பிடுறாங்க. பார்த்துட்டே நிக்கிற சேரன் கைய கூப்பி என்ன மன்னிச்சுட்டு நிலான்னு கதறாரு. எல்லாரும் இவங்களையே பார்த்துட்டு இருக்க நிலா மெதுவா சேரன் பக்கம் திரும்புறாங்க. கூப்பின கையோட கண்கள்ல வழியிற கண்ணீரோட சத்தியமா நான் வேணும்னு பண்ணலப்பா, அவன் உங்ககிட்ட இந்த அளவுக்கு நடந்திருப்பான்னு நான் நினைக்கவே இல்லப்பா அப்படின்னு சேரன் சொல்லிட்டு இருக்க நிலா கொஞ்சம் பதட்டமா பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்து வழியிற கண்ணீரை தொடச்சுக்கிட்டு அவன் எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் அவன்கிட்ட போய் நம்ம குடும்ப விஷயத்த சொல்லி இருக்க கூடாது, நான் பண்ணினது பெரிய தப்பு தான், என்ன மன்னிச்சிருப்பான்னு மறுபடியும் கைய கூப்பிடுறாரு சோழன். நிலாவுக்கு ஏதோ சொல்ல வர்றாங்க, ஆனா பேச்சே வரல, தயங்கி அப்படியே நின்னுட்டு இருக்காங்க. நான் இனிமே சத்தியமா இப்படிலாம் நடந்துக்கவே மாட்டேன், என்கிட்ட இப்படி பேசாம இருக்கிறது, முகத்தை கூட பார்க்காம இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா, என்னால தாங்கவே முடியல, என்ன மன்னிச்சிருப்பான்னு மறுபடியும் கைய கூப்பிடுறாரு சேரன். நிலா அவரோட கையை கீழே இழுத்துட்டு என்னன்னே நீங்க கையை கீழே போடுங்க அவரோட கையை பிடிச்சி இழுக்க உட்கார்ந்துருந்த எல்லாரும் எழுந்திருக்கிறாங்க. என்ன நடக்குதோ நடக்கட்டும்ங்கிற மாதிரி பார்த்துட்டு உட்கார்ந்துருக்காரு நடேசன். சேரன் அழுகியோட நின்னுட்டு இருக்க நிலாவும் லைட்டா கண் கலங்கி நானும் உங்களை அப்படிலாம் பேசியிருக்க கூடாதுன்னு நடந்த விஷயத்துல எனக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு, அந்த கோபத்துலதான் உங்களை கண்டபடி திட்டேன், உங்களை பத்தி எனக்கு தெரியாதான்னு நீங்க இன்னோசென்டா தான் சொல்லியிருப்பீங்க, ஆனா அவன்
அந்த விஷயத்தையே புடிச்சுக்கிட்டு ஆபீஸ்ல என்கிட்ட ரொம்ப ஓவரா பேசிட்டான்னு அப்படின்னு நிலா சொல்ல ரொம்பவே சங்கடத்தோட தலை குனிஞ்சு உட்கார்ந்துருக்காரு நடேசன். அதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் நான் அவங்கிட்ட எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, என்கிட்ட இப்படிலாம் நடந்துக்காதுன்னு சொல்லி நல்லா திட்டி விட்டுருந்தேன். 2-3 மணி நேர கேப்ல என்கிட்டயே வந்து உனக்கு எப்படி கல்யாணம் ஆச்சுன்னு எனக்கு தெரியும், ஃபேக் மேரேஜ் தானே, டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்கில்ல, அப்புறம் எதுக்கு அந்த வீட்டுல இருக்குன்னு கேட்டானே. அதுக்கெல்லாம் நான் என்ன பதில் சொல்றதுன்னு சொல்லுங்க அப்படின்னு நிலாவும் அழுதுகிட்டே கேட்க எல்லாரும் பேச்சு இல்லாம நிக்கிறாங்க. இப்படி நான் வேலை செய்யற இடத்துல என் பாஸ் என்னோட பாஸ்டெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு கேள்வி கேட்டா எனக்கு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கன்னு அப்படின்னு நிலா சொல்ல அவங்கள விட அதிகமா கண்கள்ல வழியிற கண்ணீரோட பார்த்துக்கிட்டே நிக்கிறாரு சேரன். அந்த கோவத்துல தான் நான் உங்ககிட்ட ரொம்ப ஓவரா பேசிட்டேன், சாரின்னுங்கிறாங்க நிலாவும். நீ எதுக்குப்பா சாரி கேக்குற, இந்த விஷயத்துல முழுக்க முழுக்க தப்பு என் மேல தானே, நான் மட்டும் நடந்ததெல்லாம் அவர்கிட்ட சொல்லாம இருந்திருந்தா அவர் உங்ககிட்ட வந்து இப்படிலாம் பேசி இருப்பாரா, எல்லாத்துக்கும் நான் தான்ப்பா காரணம் அப்படின்னு நெஞ்சில கைய வைக்கிறவர் என்ன மன்னிச்சிருப்பான மறுபடியும் கை கூப்பிடுறாரு. நிலா மறுபடியும் அவரோட கையை பிடிச்சி கீழே இறக்கி என்னன்னே நீங்க அப்படின்னு அவரும் அழுது கண்ணை தொடச்சிட்டே நிக்கிறாரு. நீங்க அழாதீங்கன்னு, நீங்க அழுதா எனக்கும் அழுக வரும் அப்படின்ற நிலா அவரோட கையை பிடிச்சிக்கிட்டு அவர் தோல்ல சாஞ்சிக்கிறாங்க. நானும் உங்களை அப்படிலாம் பேசி இருக்க கூடாது, ரொம்ப சாரின்னு அப்படின்னு நிலா அழுதுட்டு இருக்க சேரன் அவங்க தலையில தட்டி கொடுத்து பரவாயில்லப்பா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாறி மாறி அழுதுகிட்டே இருக்காங்க. மத்தவங்க எல்லாம் பாத்துக்கிட்டே இருக்க ஐய உங்க அண்ணன் தங்கச்சி பாச போராட்டம் பாசமலர் படத்தையே மிஞ்சிரும் போல இருக்கே அப்படின்னு கிண்டல் பண்ண 2 பேரும் நிமிர்ந்து நின்று கண்ணை தொடச்சிட்டு நிக்கிறாங்க. 2 பேரும் அழுது அழுது வீடு பூரம் தண்ணி ஆயிட போகுது, அப்புறம் கழுவி வேற விடணும் அப்படின்னு நிலைமையை சகஜமாக்க முயற்சி பண்றாரு நடேசன். இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா சிரிக்கிறாரு. பாண்டி எந்த ரியாக்ஷனையும் காட்டாம அப்படியே நிக்கிறாரு. ஆமா, யார் அவன், என்னதான் ஓனரா இருந்தாலும் ஒருத்தரோட பர்சனல் விஷயத்துல தலையிடலாமா, பைத்தியக்கார பைய, அறிவில்ல அவனுக்கு, நான்சென்ஸ். அதான் 2 பேரும் சமாதானம் ஆயிட்டீங்கல்ல, விடுங்க, வீணா அழுது உடம்ப கெடுத்துக்காதீங்க, நடக்கிறதெல்லாம் நன்மைக்கே நினைச்சிட்டு போங்க அப்படின்னு நடேசன் சொல்ல 2 பேரும் அழுகையோட அவரே பாக்குறாங்க. நடந்ததை வச்சு பர்ஃபார்ம் பண்றத பாத்தியா அப்படின்னு முனகர சோழன் அங்க 2 பேரும் கண்ணை தொடச்சிட்டு நிக்கிறத பாக்குறாரு. வேகமா பக்கத்துல வந்து ஏங்க இந்தாங்க கண்ணை தொடச்சுக்கோங்க அப்படின்னு கர்ச்சீஃப் பண்ணிட்டு சைக்கிள் கேப்ல ஆட்டோவை ஓட்ட பாக்குறான் பாரு அப்படின்னு நடேசன் சொல்லிட்டு இருக்காரு. நிலா பாத்துட்டு இருக்க, நீங்க தொடச்சிட்டு அப்படியே அண்ணனுக்கு கொடுத்துருங்க நீட்டுறாரு சோழன். நிலா சேரனை பார்த்துட்டு மறுபடியும் சோழனை பார்க்க, சரி அவட்ட ஸ்கோர் பண்ண முடியலையே அப்படின்னு ஒரு ஸ்டெப் பின்னாடி போயிடுறாரு. பாருனே, இத்தனை ரணகலத்திலையும் இதுக்கு குதூகலம் கேக்குது, வாலண்டியரா போய் வண்டியில ஏறி பல்பு வாங்கிட்டு வருது பாரு அப்படின்னு பல்லவன் பாண்டியை பார்த்து சிரிக்க அவரும் அவரை பார்த்து அர்த்தமா ஒரு பார்வையை பார்த்துட்டு திரும்பிக்கிறாரு. இனிமே இப்படிலாம் பண்ண மாட்டேன்ப்பா அப்படின்னு சேரன் சொல்ல, நானும் இனிமே இப்படிலாம் பேச மாட்டேன்னு அப்படிங்கிறாங்க நிலா. எங்க கைய கொடுன்னு கைய வாங்குறவரு கை மேல கைய வச்சு, இனிமே நம்ம குடும்ப விஷயத்தை பத்தி நான் யார்கிட்டயும் அனாவசியமா பேச மாட்டேன், இது சத்தியம்னு நிலா கையில அடிச்சு சத்தியம் பண்றாரு. அண்ணே, என்ன மாதிரி பிரச்சனை வந்திருந்தாலும் நான் உங்களை அந்த மாதிரி பேசுனது தப்புதான், இனிமே என்ன ஆனாலும் நான் உங்களை அப்படிலாம் பேச மாட்டேன் அப்படின்னு நிலா சொல்ல, ஐயோ அதெல்லாம் பரவாயில்லப்பா அப்படின்னு சேரன் சொல்ல 2 பேருமே தேம்பிட்டு நிக்கிறாங்க. அண்ணே, இருந்தாலும் நீ ஓட்டவாய் தானே, வாயை திறக்காம இருந்திருக்கலான்னு சோழன் சொல்ல, உங்களை கேட்டாங்களா யாராச்சும், நீங்க ரொம்ப ஒழுங்கா, நீங்க என்னென்ன வேலை பார்த்தீங்கன்னு நான் சொல்லவா அப்படின்னு நிலா வேகமா சோழன் பக்கமா திரும்பி பாய, ஐயோ நீலாம்பரி அப்படின்னு 2 எட்டு பின்னாடி வர்றாரு சோழன். அப்படி போடு அப்படின்னு நடேசன் சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காரு. சும்மா ஞானி மாதிரி அண்ணனை திட்டுறீங்க, பேசாம இருங்க அப்படின்னு நிலா சொல்ல, ஐயோ சாமி, ஸ்கோர் பண்ணலான்னு பரவாயில்ல, இருக்கிற இமேஜை டேமேஜ் பண்ணிக்காம இருந்தா போதுமேன்னு சோழன் பயப்படுறாரு. தேவையா இதுங்கிறாரு நடேசன். வாயை மூடிக்கிட்டு புர்புர்னு சிரிச்சிட்டு இருக்காரு பல்லவன். சேரன் பக்கத்துல இருக்க டீ கப் எடுத்து ஆறிடுச்சு, நான் போய் சூடு பண்ணிட்டு வரேன்னு போறாரு. ஆஹா பரவாயில்லண்ணே, கொடுங்கண்ணே அப்படின்னு நிலா சொல்ல, சூடே இல்லப்பான்னு நீட்டுறாரு. டீ சூடா தானே இருக்கு, பரவாயில்ல அப்படின்னு நிலா கப்ப வாங்கிக்க, எப்பவும் போல நாம தான் அவுட்டா அப்படின்னு சோழன் தனக்கு தானே சொல்லிக்கிறாரு. பாண்டி கொஞ்சம் நிறைவா சிரிக்க, 2 பேரும் சமாதானம் ஆயிட்டீங்க அப்படின்னு பல்லவன் சொல்ல நிலா அழுகையும் சிரிப்புமா பாக்குறாங்க. அவங்க அதே பொசிஷன்ல சேரனை பார்க்க அவரும் அழுகையும் சிரிப்புமா நிலாவை பாக்குறாரு. பாசத்தின் உச்சம் அப்படின்னு நடேசன் தலையை திருப்பிக்க பாண்டிய பல்லவனு சிரிக்கிறாங்க. சரி, நாம கேவலப்பட்டாலும் பரவாயில்ல, நிலா சந்தோஷமா இருந்தா சரின்னு பாத்துட்டு இருக்காரு சோழன். ரூம்குள்ள வர்ற நிலா கதவு சாத்துறாங்க, மேல் தாழ்பால போடுறாங்க, அதுக்கப்புறம் நடுப்புற இருக்க தாழ்பாலையும் போடுறாங்க. எதுக்கு இத்தனை தாப்பால போடுறாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கவே உலர வர்றவங்க கட்டில இருக்க துணி எடுக்கிறாங்க. கையில ஏதோ படார்னு வீச
அதுல இருந்து ஒரு பாம்பு தரையில போய் விழுந்து படையெடுத்து ஆடிக்கிட்டு இருக்கு. நிலா அவ்வளவுதான் பயந்து நடுங்கிட்டு காதை பொத்திக்கிட்டு பாம்பு 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 அண்ணே அப்படின்னு கத்திட்டு இருக்க. கை கழுவிட்டு இருந்த சோழன், அண்ணே ஏதோ கத்துற மாதிரி இருக்கு வாண்ணே அப்படின்னு கூப்பிட ஓடி வர்றாரு சேரன். அண்ணே பாம்புண்ணே பாம்பு அப்படின்னு நிலா கத்திட்டு இருக்க. பாம்பு அவங்க பக்கமா பார்த்து படையெடுத்து நின்னுட்டு இருக்கு. பாம்புங்க பாம்பு பாம்பு வந்துருச்சு அப்படின்னு நிலா கத்திட்டு இருக்க. இவங்களும் கதவை தட்டிட்டு, ஏங்க என்னாச்சுங்க அப்படின்னு சோழன் கத்திட்டு இருக்காரு. நிலா காதை மூடிக்கிட்டு பயத்துல கத்திட்டு கண்ணை மூடுறாங்க. பாம்பு பாம்புன்னு. பாம்பா கதவை தரங்க அப்படின்னு சோழன் தட்ட, டேய் கதவை தரடா அப்படின்னு சேரனும், ஏங்க கதவை தரங்க அப்படின்னு சோழனும் கத்திட்டு இருக்காங்க. ஏங்க கதவு சாத்தி இருக்குதுங்க, திறக்க மாட்டேங்குது அப்படின்னு சோழன் சொல்ல, நிலா அதுவும் மூடி இருக்குப்பா அப்படின்னு ஆளாளுக்கு கத்திட்டு இருக்காங்க. ஏங்கன்னு பாண்டி கூப்பிட்டு இருக்காரு. ஏங்க கதவை தரங்க, ஒன்னாகாது பயப்படாதீங்க, கதவை தரங்க. நிலா என்னாச்சுங்க ஏங்க அப்படின்னு சோழன் தட்டிட்டு இருக்க. நிலா என்னாச்சுப்பா அப்படின்னு சேரனும் கத்துன்னு கத்திட்டு இருக்காரு. நிலாவுக்கு தலையே சுத்துற மாதிரி இருக்கு. இருந்தாலும் பார்க்க பாம்பு கொஞ்சம் ஓரமா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஓடி வந்து கதவை திறக்கிறாங்க. கதவை திறக்கிறவங்க பாம்புங்கன்னு கத்திக்கிட்டு வெளியே ஓடி வர்றாங்க. எங்க பாம்புன்னு சோழன் கேட்க, உள்ள கட்டல் கிட்ட பெருசுங்க அப்படின்னு கத்திக்கிட்டு நடுங்கிட்டு நிக்கிறாங்க. பாம்பா உள்ளறியா அப்படின்னு சோழன் வேகமா உள்ளர போக அண்ணே அப்படின்னு பல்லவன் கத்த பயந்துட்டு வெளியே வந்துடுறாரு. டேய் அப்படியே போன எப்படா, கையில கம்பு ஏதாவது எடுத்துட்டு போடா அப்படிங்கிறாரு பாண்டி. அண்ணே கம்பு எடுத்துட்டு போனேன், தலைவர் மாதிரி பாம்பை கையில பிடிச்சி முத்தமா கொடுக்க போறீங்க, குச்சி ஏதாவது எடுத்துட்டு போங்கன்னு பல்லவனும் கத்துறாரு. டேய் பாண்டி அந்த கம்பை எடுறா அப்படின்னு சேரன் சொல்ல அவரு கம்பை எடுத்து தூக்கி போடுறாரு. சேரன் ஒண்ணும் சோழன் ஒண்ணுமா புடிச்சிட்டு உள்ளர போறாங்க. அண்ணே பாத்து அப்படின்னு நிலா சொல்லிட்டு இருக்க. ஏய் பாம்பு ஹேண்ட்ஸ் அப் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை புடிச்சிட்டு வர்ற மாதிரி கம்பை புடிச்சிட்டு வர்றாரு சோழன். அடுத்து பாண்டியன் ஒரு கம்பை புடிச்சிட்டு வர்றாரு. ஐயோ அப்படின்னு பல்லவன் வேற பக்கம் குதிக்க, டேய் நீ என்னடா பண்றங்கிறாங்க நிலா. டேய் அவங்க பாம்பை துரத்திட்டு வரப்ப அது ஹாலுக்கு வந்துருச்சுன்னா என்ன பண்றது, அதான் ஏறி நிக்கிறேன் அப்படின்னு பல்லவன் சொல்ல, என்னது ஹாலுக்கு வருமா அப்படின்னு நிலா அதிர்ச்சியோட கேட்க, பின்ன பாம்பு வரும்போது எங்க போறேன்னு சொல்லிட்டா வரும், ஏறி நில்லுங்க நீங்களும் மேல அப்படின்னு பல்லவன் சொல்ல நிலா ஒரு சேர் மேல ஏறி நிக்கிறாங்க. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் பாம்பு அப்படின்னு சோழன் அங்க இங்க தேட சேரனும் தேடிட்டு இருக்காரு. பாண்டி மேல கீழெல்லாம் ஏறி தேடிக்கிட்டு இருக்காரு. அண்ணே இங்க இல்லன்னு அப்படின்னு சோழன் சொல்ல சேரன் தேடிட்டு எங்கடா காணோங்கிறாரு. நிலா அப்படின்னு சேரன் கூப்பிட, அண்ணேங்கிறாங்க கொஞ்சம் இங்க வாப்பா அப்படின்னு அவர் கூப்பிட பயத்தோட பாக்குறாங்க நிலா. அதுவா கீழே இறங்குறவங்க, டேய் நீயும் வாடான்னு பல்லவனை கூப்பிடுறாங்க. நான்லாம் வரமாட்டேன் அப்படின்னு பல்லவன் சொல்ல, டேய் வாடா எனக்கும் பயமா இருக்கு அப்படின்னு பல்லவனோட கையை இழுத்துக்கிட்டு ரூம்குள்ள வர்றாங்க நிலா. வேணா நீ விட்டுருங்க நீன்னு பல்லவன் ஜகாவாங்க. அவரை இழுத்துக்கிட்டே உள்ளர வர்றாங்க நிலா. எங்கப்பா எங்க பார்த்த அப்படின்னு சேரன் கேட்க, அதோ அங்கதான் இருந்துச்சுன்னு அப்படின்னு ஒரு இடத்த காட்டுறாங்க. இங்கேயா அப்படின்னு அவங்க குனிஞ்சு பார்க்க இவங்க கதவு பின்னாடி எல்லாம் தேடுறாங்க. பாம்பு எங்க அப்படின்னு சேரன் கேட்க, பாம்பு போயிடுச்சான்னு நிலா பாக்குறாங்க. ஏங்க இங்க பாம்பெல்லாம் இல்லையேங்க அப்படின்னு சோழன் சொல்ல, இல்லையேங்க நான் பார்த்தேங்கிறாங்க நிலா. இதோ இந்த இடத்துலதான் இருந்துச்சு அப்படின்னு நிலா கேட்ட. இங்கேயாப்பா அப்படின்னு கேட்டுக்கிட்டே அந்த அலமாரிய சேரன் தட்ட ஷுங்கிற சத்தத்தோட பாம்பு தர்றன்னு பெட்டு மேல ஏறுது. டேய் அதோ அங்க அப்படின்னு சேரன் சொல்ல எல்லாரும் அங்க பாக்குறாங்க. பாம்பு ஏதோ அதோட படுக்கையில ஏறி தூங்க போற மாதிரி ஸ்டைலா போயிட்டு இருக்கு. தோதோ அப்படின்னு நிலாவும் பயத்துல கத்துறாங்க. பெட்ல ஏறின பாம்பு திறந்திருக்கிற ஜன்னல் வழியா ஜாலியா டூர் வந்துட்டு போன மாதிரி போயிட்டு இருக்கு. ஏய் போ எல்லாம் வரக்கூடாது போ அப்படின்னு விரட்டிட்டு இருக்காரு சேரன். அண்ணே விடுனே, அதான் டாட்டா காட்டிட்டு போயிருச்சுல்ல, நீ போய் வெறுங்கம்பிய தட்டிட்டு இருக்கிற, வா அப்படிங்கிறாரு பாண்டி. இனிமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன்டா அப்படிங்கிற சேரன் இந்த பக்கம்லாம் வராதங்கிறாரு. அப்படின்னு அவர் இந்த பக்கம் சொல்லிட்டு வர, சரி நீ சொல்லிட்டல அதனால நான் இந்த பக்கம் வரமாட்டேன், வேற பக்கமா வரேன்னு பாம்பு தலை நீட்டி சொல்லியிருந்தா செம்ம ஜாலியா இருந்திருக்கும். ஆனா பாம்பு போயிடுச்சு போல. ஒண்ணும் இல்லப்பா அது போயிடுச்சுங்கிறாரு சேரன். ரூம் எல்லாம் நல்லா பார்த்தாச்சு, இங்க எங்கேயும் பாம்பு இல்ல அப்படின்னு சேரன் சொல்ல, ரொம்ப பயந்துட்டேன்னு துணி வைக்கலான்னு பீரோ கிட்ட போனேன், அப்படி நெளியுது இப்படி நெளியுது. எனக்கு சின்ன வயசுல இருந்த பாம்புன்னா ரொம்ப பயம், அது உடம்பு நெளிஞ்சு வேற போகும்ல, எனக்கு அதை பார்த்தாலே பயம் அப்படின்னு நிலா ரொம்ப பயத்துல அவங்க நினைச்சதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நிலா பேசுறது கேட்க சோழனுக்கு சிரிப்பா வருது. பின்ன பாம்பு என்ன சிக்ஸ் பேக்கா வச்சிருக்கோம் அப்படின்னு தனக்குள்ள சிரிச்சிட்டு இருக்காரு. நான் பாம்பை பார்த்ததும் ரொம்ப பயந்துட்டேன் அப்படிங்கிற நிலா மறுபடியும் ஜன்னலை எட்டி பாக்குறாங்க. அது போயிடுச்சுப்பா, மறுபடியும் வராது இனிமே, நீ பயப்படாதங்கிறாரு சேரன். இந்தாங்க தண்ணி குடிங்க, ரிலாக்ஸ் ஆகுங்க அப்படின்னு சிரிப்பு மறைச்சிட்டு தண்ணியை நீட்டுறாரு சோழன். நிலாவும் வாங்கி குடிக்கிறாங்க. வேற எதுவும் வேணுமான்னு கேட்க இல்லைன்னு தலையாட்ட பாட்டில வாங்கி மூடி வைக்கிறாரு அவரு. அது தப்பிச்சு போயிடுச்சுங்க, இனிமே எல்லாம் வராது அப்படின்னு சோழன் சொல்ல நிலா ஓகேன்ற மாதிரி பயத்தோட தலையாட்டுறாங்க. சோழா
இப்படி பாம்பு நம்ம வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சுல்லடா அப்படின்னு சேரன் சொல்ல, ஆ ஆ இருக்கும் அப்படின்னு சோழன் பாண்டி 2 பேருமே தலையாட்டுறாங்க. நிலா பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறாங்க. என்ன ஏதோ விருந்தாளி வந்துட்டு போன மாதிரி உங்க பாம்பை பத்தி இவ்வளவு ஜாலியா பேசிட்டு இருக்காங்களேன்னு எல்லாரையும் மாறி மாறி பயத்தோட பார்த்துட்டு, ரொம்ப நாள் ஆகுதுன்னா பாம்பு அடிக்கடி வருமானு அப்படின்னு நிலா பயத்தோட கேக்குறாங்க. சேரனும் பொய் சொல்லாமா உண்மையை சொல்லாமான்னு யோசிக்கிறவரு, ஆ ஆ ஆமா, இங்க சுத்தி தோப்பு இருக்குல்ல, முன்னெல்லாம் அடிக்கடி வரும், நீ வந்ததுக்கு அப்புறம் இங்க பாம்பெல்லாம் வர்றதில்லப்பா அப்படின்னு சேரன் சொல்ல, ஏன்னு இதுக்கெல்லாம் கூடவா நிலாவை காரணமா சொல்லுவ? நிலா வந்ததால் தான் வீட்டுக்குள்ள பாம்பு வரலையா? பாம்புக்கு நிலாவை பார்த்தா பயமா, இல்ல நிலாவை பாம்புக்கு பிடிக்காதா அப்படின்னு சோழன் ஜாலியா பேசிட்டு இருக்க. ஐயோ திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை சொல்லாதீங்க அப்படின்னு நிலா சொல்ல, என்னங்க பாம்புன்னு சொன்னனே அதை சொல்றீங்களா அப்படின்னு சோழன் கேட்க, ஐயோ ஆமா அதை தான் சொல்றேன் அப்படின்னு நிலா அழுத்தமும் பயமா சொல்ல, சரி 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 அப்படின்னு திரும்பிக்கிறாரு. அண்ணே என்னன்னு ஏதோ விருந்தாளி வந்துட்டு போற மாதிரி அடிக்கடி வந்துட்டு போகணும்னு சொல்றீங்க, என்ன அது ஏதாவது விஷப்பாம்பான்னு கேக்குறாங்க நிலா. ஆஹா அது விஷப்பாம்பெல்லாம் இல்லப்பா, அது சார பாம்பா தான் இருக்கும். அது நல்ல பாம்பு, சார பாம்பு, தண்ணி பாம்பு நிறைய இருக்கும், அதுல இது ஒரு வகைங்கிறாரு அவரு. அண்ணே என்னன்னு இவ்வளவு அசால்ட்டா சொல்றீங்க அப்படின்னு சேரன் கிட்ட நிலா கேக்குறாங்க. அண்ணே ஒரு நிமிஷம் இங்க வான்னு அண்ணனை கூப்பிடுறாரு பாண்டி. அவர் இந்த பக்கம் வர பாண்டி அங்க போய் பக்கத்துல நின்னு பாக்குறாரு. அது அப்பவே போயிருச்சுடாங்கிறாரு சேரன். பாண்டி ஜன்னல் கம்பியெல்லாம் தட்டி பாக்குறாரு. அவரு கையில பேட்டை வச்சு தட்டி பார்த்துட்டு இருக்க, என்ன பாம்புக்கு மியூசிக் போட்டுட்டு இருக்கிறான் அப்படின்னு யோசிச்சுட்டே பக்கத்துல போற சோழன் கையில வச்சிருக்க ஸ்டெம்பால பாண்டியோட முதுகுல ஒரு தட்டு தட்டி என்ன தெரிகிறதுன்னு கேக்குறாரு. இல்ல அவ்வளோ பெரிய பாம்பு எப்படி ரூம்குள்ள வந்துச்சுன்னு தான் யோசிக்கிறேங்கிறாரு அவரு. இதோ இப்படிதான் அப்படின்னு அங்க ஒரு இடத்துல விட்டு போயிருக்க கம்பிய ஸ்டெம்ப விட்டு ஆட்டி காமிக்கிறாரு. அது பாத்தியா அப்படின்னு கையில பாம்பு மாதிரி காமிக்கிறவரு எவ்வளவு விவரமா வந்துட்டு போறதுக்குன்னே ஒரு பாதையை உருவாக்கி வச்சிருக்கு, முதல்ல இந்த ஜன்னலை சாத்தணும் அப்படிங்கிற சோழன் ஜன்னலை சாத்த ட்ரை பண்றாரு. பல யுகங்களா சாத்தப்படாத ஜன்னலை அவ்வளவு ஈஸியா சாத்திட முடியுமா என்ன? 2 பேருமே பயங்கரமா ட்ரை பண்றாங்க. அண்ணே ஜன்னல் டைட்டா இருக்குன்னு க்ளோஸ் பண்ணவே முடியல அப்படின்னு சோழன் சொல்ல, ஆமாண்ணே அந்த ஜன்னல் ரொம்ப நாளாவே க்ளோஸ் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நானே க்ளோஸ் பண்ணுவேன் அப்படின்னு நிலா சொல்ல, அப்படியாப்பா முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சேரன் கேட்டுட்டு இருக்க. வீடு இப்படி ஓட்ட உடசலா இருந்தா பாம்பு மட்டும் இல்ல வெளியே இருக்க எல்லா ஜந்துக்களும் வீட்டுக்குள்ளதான் வந்து சேரும், முதல்ல இதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னே அப்படின்னு சோழன் சொல்ல, முதல்ல இதெல்லாம் கொத்தி பூசி விட்டு ஜன்னலை சரி பண்ணணும்னு நினைச்சிட்டே இருந்தேன், அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சேரன் சொல்ல, சரி சரி சீக்கிரம் பண்ணுனேங்கிறாரு சோழன். இப்படியே இருந்தா எப்படின்னு இந்த வீட்டுல இருக்க முடியும்? வீடுனா சேஃபா இருக்கும்னு நம்பி தானே இருப்போம், இப்படி பயந்து பயந்து இருக்க முடியுமான்னு நிலா கேட்க, சேரன் ஏதோ சொல்ல வர்றாரு. இதுக்கப்புறம் எப்படின்னு இந்த வீட்டுல நிம்மதியா உட்கார முடியும்? எங்க போனாலும் இங்க பாம்பு இருக்குமா அங்க பாம்பு இருக்குமான்னு தானே தோணும் அப்படின்னு நிலா பயத்துல ரொம்பவே நடுங்கிட்டு இருக்காங்க. அண்ணே நிலா சொல்றது கரெக்ட் தானேன்னு, முன்னாடி பாம்பு நம்ம வீட்டுக்கு வந்தப்பயே நாம இதெல்லாம் சரி பண்ணி இருக்கணும்னு அப்படின்னு சோழன் சொல்ல, நான் எப்படி இந்த ரூம்குள்ள இருக்க போறேனே தெரியல, என்னால உங்களை மாதிரி எல்லாம் வாழ முடியாது அப்படின்னு நிலா சொல்ல, ஏங்க நீங்க பயப்படாதீங்க, அதெல்லாம் உடனே சரி பண்ணிடலாங்க, நீங்க போய் ஹால்ல உட்காருங்க, நாங்க இன்னொரு முறை செக் பண்ணிட்டு வந்துடுறோம் அப்படிங்கிற சோழன், டேய் பல்லவா கூட்டிட்டு போடான்னு சொல்ல, சரின்னு தலையாட்டுறாரு அவரு. அண்ணே வாங்க நீன்னு கூப்பிட, போப்பா நீ போப்பாங்கிறாரு சேரன். எல்லாவும் திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே பல்லவனோட ஹாலுக்கு வர்றாங்க. அப்பாடான்னு பயத்தோட நெஞ்சில கைய வச்சு பெருமூச்சு விட்டுட்டு சேர்ல உட்கார்றாங்க. பல்லவனும் பக்கத்துல உட்கார்றாரு. சோழன் ஸ்டெம்ப தூக்க அது செவுத்துல மோதி டொப்புன்னு கார விழுது. பயந்து போறவரு ஐயோ அப்படின்னு ஒரு குதி குதிச்சு நின்னுட்டு அப்புறமா பாக்குறாரு. அண்ணா இங்க பாருன்னு சும்மா தொட்டதுக்கே அப்படியே உழுவுது, ஜன்னல் கூட க்ளோஸ் பண்ண முடியல, நினைச்சாலே கேவலமா இருக்குன்னு, செவரை பாரு அங்கங்க ஓட்டையாவே இருக்கு, இது எல்லாத்தையும் அடைக்கணும்னு முதல்ல ஜன்னலை சரி பண்ணணும், பின்னாடி ஓடு பிரிஞ்சு விழுவுதுன்னு, இது எல்லாத்தையும் முதல்ல சரி பண்ணணும்னு அப்படின்னு சோழன் படபடன்னு சொல்லிட்டு இருக்காரு. ரெடி பண்ணணும்னு நாம் நினைச்சாலே பிரச்சனை பண்றதுக்கு வந்துருவாங்களேடாங்கிறாரு சேரன். அண்ணே இதுக்கு மேலாம் அதை பத்திலாம் யோசிக்க முடியாதுன்னு நிலா பயந்தது நீ பார்த்தல, இன்னும் இந்த ரூம்குள்ள வரும்போதெல்லாம் அவளுக்கு பயமாவே இருக்கும், அப்படியே விட்டுற முடியுமான்னு கேக்குறாரு சோழன். புரியுதுரா எனக்கு புரியுது, சீக்கிரமே இது எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம் வா அப்படின்னு சேரன் வெளியே வர, வானே போலான்னு பாண்டி நடக்கிறாரு. எதுக்கும் திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே போவோம், பின்னாடி வந்து போற்ற போகுதுன்னு சோழன் திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே நடக்கிறாரு. வர்றவங்களை பார்த்துட்டு இருக்க நிலா பாண்டி வெளியே வந்ததும், பாண்டி கதவை மூடிட்டு வாங்க மறுபடியும் வந்துட போகுது அப்படின்னு பதறாங்க நிலா. ஏங்க அது அப்பவே வெளியே போயிடுச்சுங்க, இனிமே வராதுங்கிறாரு பாண்டி. இருந்தாலும் பரவாயில்ல நீங்க கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வைங்களேன் ப்ளீஸ்
அப்படின்னு கெஞ்சுறாங்க நிலா. ஏய் நவருடா, கதவை சாத்தலாம் அப்படின்னு சோழன் ரூம் கதவை சாத்த, என்னங்க இப்படி பயப்படுறீங்கன்ற மாதிரி பாக்குறாரு பாண்டி. நிலாவும் சோழனும் கார்ல வந்துட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே சீட் பெல்ட் போட்டுட்டு இருக்க. நிலா டக்குன்னு எதையும் நினைச்சவங்களா காலை தூக்கிட்டு இங்கேயும் அங்கேயும் பாக்குறாங்க. ஏங்க என்னங்க பாம்பு ஏதாவது இருக்கான்னு பாக்குறீங்களா அப்படின்னு சோழன் சிரிச்சுக்கிட்டே கேட்க, ஆமா இது நம்ம வீட்டு வாசல்ல நின்ன கார் தானே அப்படின்னு சொல்ல அவரு சிரிச்சுக்கிட்டே ஆமாங்கிறாரு. பாம்பை விரட்டினதுக்கு அப்புறம் அது எங்க போறதுன்னு தெரியாம கார்ல வந்து ஏறி இருந்தா அப்படின்னு நிலா சொல்ல கலகலன்னு சிரிக்கிறாரு சோழன். அப்படிலாம் ஏறி இருக்காதுங்க, சும்மா ஏதாவது கற்பனை பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சிரிக்க நிலா அவங்கள முறைக்கிறாங்க. ஏங்க இங்க பாருங்க, நீங்க ஆபீஸ் போயிட்டு வர்றதுக்குள்ள உங்க ரூம் ஜன்னல்லாம் பக்காவா ரெடி பண்ணிடுறோம், கவலையே படாதீங்க அப்படின்னு சோழன் சொல்ல, நிஜமாவான்னு கேக்குறாங்க நிலா. அட சத்தியமாங்க அப்படின்னு சோழன் சொல்ல நிலா நிம்மதியான ஒரு சிரிப்போட தைரியமா உட்கார்றாங்க. கல்லூரும் காத்து ஏன் மேல நிக்காத பாட்டுன்னு ஓடிட்டு இருக்கு. சோழன் அதை மாத்த போறாரு. நல்ல பாட்டு தானேங்க, வைங்க அப்படின்னு நிலா சொல்ல, இல்ல உங்களுக்கு பிடிக்காதன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரு நிலாவை பார்க்க, இல்ல இல்ல எனக்கு பிடிக்குங்கிறாங்க அவங்க. சரி சரி அப்படின்னு அவரு சந்தோஷமா வண்டியை ஓட்ட நிலா நிம்மதியா சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸ்டேரிங்ல தாளம் போட்டுட்டு நிலா பாட்டை ரசிக்கிறத ரசிச்சிட்டு இருக்காரு சோழன். கொஞ்ச நேரம் அவங்களையே பார்த்துட்டு, என்னங்க நார்மல் ஆயிட்டீங்க போலயே அப்படின்னு சோழன் சொல்ல, திரும்பி பாக்குற நிலா, ஏன் அப்படி கேக்குறீங்கன்ற. இல்லங்க நேத்து பயங்கர ஆவேசமா பேசுனீங்க, இன்னைக்கு அப்படியே கூல் ஆயிட்டீங்களே, அதான் சொன்னேங்கிறாங்க ஒரு சோழன். ஆமாங்க சோழன், நேத்துலாம் நான் இருந்த மூடே வேற. பாவம் சேரன் என்ன வேற தேவையில்லாம திட்டிட்டேன். காலையில அண்ணன் அழுதுச்சு பாருங்க, எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என் மேல எனக்கே கோவம் வந்துருச்சு அப்படின்னு நிலா சொல்ல, பரவாயில்ல விடுங்க, அதான் சமாதானம் ஆயிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன, வீடுன்னு இருந்தா அதெல்லாம் இருக்கதாங்க செய்யும். இப்ப என்ன எடுத்துக்கோங்க, நானும் பாண்டியும் பட்டி உருண்டு சண்டை போடுவோம், ஆனா அடுத்த நிமிஷமே தோல்ல கைய போட்டு ஜாலியா பேசிக்குவோம், அதெல்லாம் அப்படிதாங்க என்ன ஜாலியா சிரிச்சிட்டு சொல்றாரு அவரு. கொஞ்ச நேரம் யோசனையா உட்கார்ந்துருக்க நிலா சோழன் அப்படின்னு கூப்பிட திரும்புறாரு. இனிமே ராகவ் கிட்ட சண்டை போடுறது, அடிக்கடி அவனை போய் அடிக்கிறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு நிலா சொல்ல திருதர்னு பாக்குறாரு. இனிமே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நிலா சொல்ல, ஏங்க அவனை எப்படிங்க நான் சும்மா விட முடியும் அப்படிங்கிறாரு. ஐயோ சோழன், தயவு செஞ்சு பிரச்சனையை பெருசு பண்ணாதீங்க, இதோட முடிச்சுக்கலாங்கிறாங்க நிலா. இனிமே அவனை நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல, ஒருவேளை எனக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா நானே ஹெல்ப் வேணும்னு உங்ககிட்ட கேக்குறேன். ராகவ் கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணுங்க அப்படின்னு நிலா கையை நீட்டிட்டு இருக்க. ஒரு பார்வை பார்த்துட்டு, அதெல்லாம் ப்ராமிஸ்லாம் பண்ண முடியாதுங்க, எதுவும் பண்ணாம இருக்க வேணா ட்ரை பண்றேங்கிறாரு சோழன். ப்ளீஸ் சோழன், இனிமே எதுவும் பண்ண வேணாம் ப்ளீஸ் அப்படின்னு நிலா சொல்ல, ஏங்க அவனை அப்படியே விட்டா எல்லாத்துக்கிட்டையும் போவாங்க, அவனை தட்டி வைக்கணுங்கிறாரு சோழன். நீங்க எதுக்கு அதெல்லாம் பண்றீங்க, இது என்னோட பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன், எனக்கு ஹெல்ப் வேணா நானே வந்து சொல்றேன், அப்போ பண்ணுங்கிறாங்க நிலா. ஒண்ணுமே சொல்லாம வண்டி ஓட்டிட்டு இருக்க சோழன் கொஞ்ச நேரம் கழிச்சு, ஏங்க நான் ஒண்ணு கேட்க வாங்குறாரு, கேளுங்க நிலா சொல்ல. அவன் தான் இப்படி ஒரு பொறுக்கியா இருக்கான்னு தெரியுதுல்ல, அப்புறம் ஏங்க இன்னும் அங்க வேலை பார்க்கணும் அப்படின்னு சோழன் கேட்க, நிலா ஒன்னும் சொல்லாம பாத்துட்டே இருக்காங்க. இல்லங்க சத்தியமா நான் உங்க நல்லதுக்காக தாங்க கேக்குறேன், உங்களை பத்தி எல்லாமே அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, உட்கார வச்சு அத்தனை கேள்வி கேட்டான்னு சொல்றீங்க, அப்புறம் எதுக்குங்க அங்க வேலை பார்க்கணுங்கிறாரு சோழன். சோழன், ஒரு மொக்க காலேஜ்ல டிகிரி முடிச்சிருக்கேன், அதை வச்சு ஒரு வேலையை வாங்குறதுக்கே அவ்வளவு கஷ்டமாயிடுச்சு, நீங்க தானே அத்தனை கம்பெனிக்கும் இன்டர்வியூக்கு கூட்டிட்டு போனீங்க, மறந்துட்டீங்களா? இந்த ஃபீல்டுல வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க, இன்னும் கொஞ்ச நாள் நான் இங்க ஒர்க் பண்ணாதான் எனக்கு 6 months எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் கிடைக்கும், நீங்க அவங்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தா அவன் கண்டிப்பா நல்லபடியா கான்டாக்ட் சர்டிபிகேட் கொடுக்கவே மாட்டான், ப்ளீஸ். நான் இங்கே நிறைய நல்ல ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் என் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டில் வரணும் இல்லை அப்படின்னு நிலா கேட்க, ஒன்றுமே சொல்லாமல் பார்க்குறாரு சோழன். என்னதான் நான் நல்லா வேலை பார்த்தாலும் இன்னொரு கம்பெனிக்கு நான் இன்டர்வியூக்கு போனா நான் எப்படி ஒர்க் பண்ணேன்னு அவங்க ராகவுக்கு தான் ஃபோன் பண்ணி கேட்பாங்க, இதெல்லாம் இருக்கு சோழன். இப்போ கூட நான் வேலை தான் தேடிக்கிட்டு இருக்கேன், எனக்கு அவன் முகத்தை பார்த்துக்கிட்டு அங்கே வேலை பார்க்கறதுக்கு பிடிக்கவே இல்லை, ஆனால் என்ன பண்ணுறது, எனக்கு இப்போ வேற வழி இல்லை, இந்த இண்டஸ்ட்ரி ரொம்ப சின்னது சோழன், சட்டுன்னு நம்மளை ரீப்ளேஸ் பண்ண வேற ஒருத்தங்க வந்துருவாங்க, வேலையை விடுறதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல, வெளியே வரும்போது எல்லார் கூடயும் ஒரு நல்ல ரேப்போல வெளியே வரணும், அதெல்லாம் யோசிச்சுதான் நான் அமைதியா இருக்கேன், நீங்களும் அதே மாதிரி அமைதியா இருங்க அப்படின்னு நிலா சொல்ல, சோழன் அமைதியா வண்டி ஓட்டிட்டு இருக்காரு. அமைதியா இருப்பீங்களான்னு நிலா கேட்க அவர் பதிலே சொல்லல, உங்களை தான் கேக்குறேன் அப்படின்னு நிலா மறுபடியும் கேட்க, ட்ரை பண்றேங்க அப்படின்னு சோழன் சொல்ல, நிலா இன்னும் முறைச்சுக்கிட்டே இருக்க, சோ அமைதியா இருக்கேங்க நம்புங்கிறாரு சோழன். சோழன் காரை கொண்டு வந்து வீட்டுல நிறுத்த, சோழா வாடா, நிலாவை கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டியான்னு கேக்குறாரு சேரன். விட்டுட்டு வந்துட்டேன்னு அப்படின்னு சொல்ல, அப்படிங்கிறாரு. அண்ணே
வீட்டை சரி பண்ற வேலையை உடனே ஆரம்பிக்கணும்னு அப்படின்னு சோழன் சொல்ல பண்ணலாண்டாங்கிறாரு அவரு. ஆனா பெரியப்பாவை நினைச்சாதான் யோசனையா இருக்குன்னு அவர் சொல்ல, அண்ணே வீட்டுக்குள்ள பாம்பு வந்துருச்சுன்னு, அது விஷப்பாம்பா கூட இருக்கலாம்ல, அவ தூங்கிட்டு இருக்கும்போது வந்திருந்தா என்ன பண்ணிருப்போம், ஒருவேளை பாம்பு அவளை கொத்திருந்தா என்னென்ன பண்றது அப்படின்னு சோழன் கேட்க, டேய் நீ என்னடா இப்படி எல்லாம் பேசி பயமுறுத்துற அப்படின்னு சேரன் பதறாரு. பின்ன நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, வர்ற பாம்பு ஹாய் ஹலோ ஹவார் யூன்லாம் சொல்லிட்டு போகுமா, பாம்புன்னு ஸ்னேக் பாம்பு இருக்கிறதுலயே கொடிய உயிரினம், இந்த சம்பவத்துக்கு அப்புறமும் நம்ம வீட்டை வேலை பார்க்க பயந்தோம்னா ரொம்ப தப்பாயிடும்னு அப்படின்னு சோழன் பயங்கர எக்ஸைட்டடா சொல்லிட்டு இருக்க. அண்ணே அவன் சொல்றதும் கரெக்டு தாங்கிறாரு பாண்டி. அப்படின்னு சோழன் தலையாட்டிட்டு இருக்க. நாம இதுக்கு மேலேயே வீட்டை வேலை பார்க்காம விட முடியாதுன்னு பக்கத்துல ஏதோ பில்டிங் கட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். அங்க இருந்த பாம்பு தான் எங்க போறதுன்னு தெரியாம இங்க சுத்திட்டு இருக்காட்டுருக்கு. அடுத்தடுத்து பில்டிங் வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோ, இந்த பிரச்சனை அதிகமாயிடும்னு. வெளியில தெரியாதவர்களும் பிரச்சனை கிடையாது, அதே மாதிரி அடுத்த தடவை வீட்டுக்குள்ள வந்தா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு பாண்டி சொல்ல, சரிடா உடனே வேலையை ஆரம்பிச்சிடுவோங்கிறாரு சேரன். அண்ணே முதல்ல அந்த ஜன்னலை சரி பண்ணணும்னு, அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லு, பண்ணி விட்டுடுவோம் அப்படின்னு சோழன் கேட்க, அது ஜன்னல்ல கொஞ்சம் பிரச்சனை இருக்குடா, அதை முழுசா எடுத்துட்டு கொத்தி பூசணும், அப்புறம் நல்ல கதவா போட்டு லாக் பண்ணணும் அப்படின்னு சேரன் சொல்ல, சரி இப்ப வீட்டுல எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்கு சொல்லு, சரி பண்ணிடுவோன்னு பரபரப்பா கள்ளத்துல இறங்குறாரு சோழன். அப்புறம் சொல்லிக்கிட்டே போக, போதும் லிஸ்ட் ரொம்ப பெருசா போயிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி பாண்டி பாத்துட்டு இருக்காரு. எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிற சேரன், டேய் சோழா எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு பாம்பு தாண்டா இருக்கும், வேற எதுவும் வராதுங்கிறாரு அவரு. அண்ணே யாருக்குன்னே தெரியும், இந்த வீட்டுல பாம்பே இல்லைன்னு சொல்ல வாய்ப்பு இல்லைல்ல, ஒவ்வொரு பாம்பையும் தேடி புடிச்சு அடிச்சு கொல்லணும்னு அப்படிங்கிற சோழன், டேய் பாண்டி முதல்ல நீ போய் கம்பை எடுத்துட்டு வாங்குறாரு, இன்னைக்கு அந்த பாம்பை காலி பண்றதுதான் வேலை, இங்கதான் எங்கேயாவது சுத்திட்டு இருக்கணும் சுத்தி முத்தி தேடுறாரு சோழன். டேய் நம்மளாலலாம் அதை பிடிக்க முடியாதுடா, பாம்பு பிடிக்கன்னு தனியா ஆள் இருக்காங்க, ஒருத்தர் எனக்கு தெரியும், நான் அவருக்கு கால் பண்ணி சொல்றேன், அவர் வந்து பாத்துக்குவாருங்கிறாரு பாண்டி. அப்படிங்கிறியா, சரி உடனே அவருக்கு போன் பண்ணி வர சொல்லு, நிலா ஈவினிங் வீட்டுக்கு வரும்போது இருந்த பாம்பெல்லாம் பிடிச்சாச்சு, நீங்க இனிமே தைரியமா இருக்கலாம்னு சொல்லணும், புரிஞ்சுதா, போன் பண்ணி சொல்லு உடனே, இப்பவே பண்ணு, வா அப்படின்னு சொல்ல, சரின்னு போன் எடுத்துட்டு போறாரு பாண்டி. அண்ணே நீ வா அப்படின்னு அண்ணனை தள்ளிட்டு போறாரு சோழன். கிச்சனுக்கு வர்றவரு இங்கே அங்கன்னு பார்த்துட்டு, அண்ணே அப்படின்னு நெத்தில அடிச்சுக்கிட்டு, எத்தனை வீடு கட்டியிருப்ப நீ இது வரைக்கும், இந்த மாடுலார் கிச்சன்லாம் கேள்விப்பட்டதே இல்லையான்னு அப்படின்னு கேட்க, சுத்தி பார்த்துட்டு நம்ம கிச்சனுக்கு என்ன குறைங்கிறாரு சேரன். திரும்பவும் கிச்சனை சுத்தி பாக்குற சோழன் மாட்டி இருக்க ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. அந்த பிளேட் ஸ்டாண்ட கையில எடுக்கிறவரு, ஐயோ அண்ணே என்னென்ன இது, செவுத்துல 2 சப்வேவே இருக்குதுங்கிறாரு. டேய் அதை மாட்டுறாங்க அப்படின்னு சொல்ல, இந்த சப்வேவை மறைக்கதான் இந்த பொருளை வாங்கி மாட்டி வச்சிருக்கியாங்க அப்படின்னு சோழன் பதற, சரி இன்னைக்கே அவங்கள வர சொல்லி எல்லாத்தையும் பண்ணிடலாம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அதுல விரல வைக்கிறாரு, புலபுலன்னு கொட்டுது, என்னென்ன இது எல்லாம் கையோட வருது அப்படின்னு பயத்தோட பாக்குறாரு. மழை பெஞ்சா ஓடெல்லாம் ஒழுகும்னு, முதல்ல இந்த ஓடெல்லாம் மாத்தணும்னு, பழசாயிடுச்சுன்னு எல்லாமே பதறிட்டு இருக்காரு சோழன். 1-2 ஓடுதாண்டா பண்ணிடலாம்னு அவர் சொல்ல, பாத்ரூமா இது அப்படின்னு சொல்லிக்கிட்டே போய் கதவு திறக்கிறவரு திடீர்னு நாத்தம் தாங்க முடியாம திரும்பி இரும ஆரம்பிச்சிடுறாரு. டேய் அப்படின்னு சேரன் அவரை தாங்கி பிடிக்க, அண்ணே என்னென்ன இது ஃபுல்லா கரையா இருக்குது, நாத்தம் வேற அடிக்குது அப்படிங்கிறாரு சோழன். இப்பதான்டா கழுவுனேன்னு அவரு சொல்ல, அண்ணே இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தானே இந்த மாதிரி இந்தியன்லயே போயிட்டு இருக்குது, கொஞ்சமாவது வெஸ்டர்ன் ஸ்டைலுக்கு மாற வேணாமா, அந்த ஆளுக்கு வேற வயசாகி போச்சு, அதுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் சேஞ்ச் பண்ண வேணாமான்றாரு சோழன். அவரு படக்குன்னு கதவை சாத்த, டேய் மெதுவாடா பண்ணிரலாம் என்ன கதவை பதமா சாத்துறாரு சேரன். டேய் பாண்டி அந்த பாம்பு பிடிக்கிறவர்கிட்ட பேசுனியா இல்லையான்னு கேக்குறாரு சோழன். ஹாலுக்கு வந்து பேசிட்டேன்டான்னு சொல்ல, என்ன சொன்னாருன்னு கேக்குறாரு. இன்னும் 1 மணி நேரத்துல வரேன்னு சொல்லியிருக்காருடா அப்படின்னு பாண்டி சொல்ல, டைத்தை பார்த்துட்டு, இங்க பாருடா அந்த ஆள் யாரு என்னன்னா எனக்கு தெரியாது, வீட்டுல தானே இருப்பேன்னு கேட்க, ஆமாண்டா இங்கதான்டா இருப்பேங்கிறாரு பாண்டி. சரி அப்ப இந்த வேலை என்னன்னு பார்த்து முடிச்சு விட்டுடா அப்படின்னு சொல்ல, சரின்னு தலையாட்டுறாரு அவரு. அந்த பாம்பு நினைச்சாலே எனக்கு பக்குன்னு இருக்குன்னு, பாண்ணே முதல்ல நாம உள்ளர போய் பார்ப்போம் அப்படின்னு சேரனை கையை பிடிச்சிக்கிட்டு ரூம்குள்ள வர்றாரு அவரு. ரூமை சுத்தி பார்த்துட்டு, அண்ணே இப்படிப்பட்ட ரூம்லயானே நிலாவை நம்ம இத்தனை நாளா தங்க வச்சிருக்கோம், என்னென்ன செவரு இதெல்லாம், அண்ணே இங்க பாருனே அப்படின்னு காமிக்க, அங்க செவுத்துல எல்லாம் பேந்து கிடக்கு, செவரெல்லாம் மொத்தமா பேந்து கிடக்குன்னு அப்படின்னு சோழன் சொல்ல, சேரன் செபுத்தை தடவி பார்த்துட்டு இருக்காரு. இந்த பாம்பு வேற போயிடுச்சா இருக்குதான்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சு நாம அந்த பாம்பை மொத்தமா வெளியேத்தணுமான்னு கூட தெரியல, எனக்கு என்னமோ அந்த பாம்போட மொத்த குடும்பமும் இங்கதான் வாழுதுன்னு நினைக்கிறேன், புருஷன் புள்ள குட்டி இங்க இருந்து பாம்பு என்ன பாம்போ தெரியல, அப்பா பாம்போ அம்மா பாம்போ, ஒருவேளை குட்டிங்களை பார்க்கதான் இங்க வந்திருக்குமோ என்னமோ தெரியல அப்படின்னு பயத்துல பெதட்டுறாரு சோழன். டேய் நாம தான் முழுசா தேடி பார்த்துட்டோமேடா, அதெல்லாம்
அதெல்லாம் இல்லடாங்கிறாரு சேரன். ஆனா எது எப்படியோன்னு நிலா வர்றதுக்குள்ள எதை மாத்திரமோ இல்லையோ இந்த ரூமையே நீட்டா ஃப்ரெஷ்ஷா மாத்தி வச்சிடலான்னு. சரியானே, அப்பதான் அவ கொஞ்சம் நிம்மதியா இருப்பா. சரியாடா அப்படின்னு அவரால் முடிஞ்ச அளவுக்கு நிலாவுக்கு கம்ஃபர்ட் கொடுக்க விரும்புறாரு. சரிடா மாத்திரலான்னு சேரணும். சரிடான்னு பாண்டியன் தலையாட்டுறாங்க. மாத்திரலாம்டா, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு 3 ஜீவராசிங்களும் ஹாலுக்கு வருது. இதோ இங்க பாருடா, பெயிண்ட் எல்லாம் உறிஞ்சிருச்சு அப்படின்னு கதவை காமிக்கிறாரு. சேரன் ஃபோன் பண்றாரு. அனீஸ் அப்படின்னு ஏதோ சொல்லிட்டு இருக்காரு. இவங்க ரூம்குள்ள வர்றாங்க. டேய் இங்க பாருடா, இததான் பாலடைஞ்ச பங்களான்னு சொல்லுவாங்கடா. இங்க பாருடா, இதோ பாருடா. அண்ணே எங்கேயும் படுக்க முடியலன்னு நேரா மூஞ்சி மேலதானே விழுது. சரி இதெல்லாம் கூட அப்புறம் பாத்துக்கலாம், வா முதல் நம்ம வெளியே போலாம், வெளியே என்ன செய்யணும்னு பாக்கலான்னு அப்படின்னு சொல்லிக்கிட்டே வெளியே வந்து அது இதுன்னு சொல்ல, டேய் சோழா பேட்ச் ஒர்க் ஏதாவது இருக்கான்னு பாருடான்னு சொன்னா, நீ மொத்த வீட்டையும் மாத்த சொல்ற அப்படிங்கிறாரு. பேட்ச் ஒர்க் இல்லைன்னு மொத்த வீட்டையும் மாத்தணும். இங்க பாருன்னு இருக்கிற மொத்த வீடும் ஓடும் எப்ப வேணாலும் உழுவும் போல இருக்குன்னு. மழை பெஞ்சு நடந்து போனா மேலதான் விழுவோம். இங்க பாரு, இதுதான் பில்லராம். இத பார்த்தா தூண் மாதிரியா இருக்கு, துருப்பிடிச்சிருக்குன்னு, எப்ப வேணா விழுந்துருன்னு அப்படின்னு புலம்பிட்டு இருக்க. சின்ன வேலை தான்டா, பாத்துக்கலாம்டான்னு சேரன் சொல்லிட்டு இருக்காரு. இங்க பாண்டியோட மொபைல் ரிங்காக கொஞ்சம் தள்ளி வர்றாரு. இந்த பழசு பட்டெல்லாம் நமக்கு தேவையானு அப்படின்னு சோழன் சேரன் கிட்ட கேட்டுட்டு இருக்க. தள்ளி வந்த பாண்டி கால் அட்டன் பண்ணி ஹலோ சொல்லுவானதுங்கிறாரு. கடைக்கு எப்போ வருவ அப்படின்னு வானதி கேட்க, தெரியல, இன்னைக்கு நான் கடைக்கு வர லேட் ஆகும், வீட்டுல கொஞ்சம் வேலை இருக்குங்கிறாரு பாண்டி. என்ன வேலை அப்படின்னு வானதி கேட்க, அதை ஏன் கேக்குற, காலையில அண்ணி ரூம்குள்ள பாம்பு வந்துருச்சு, பாவம் ரொம்ப பயந்துட்டாங்க, ஜன்னல் வழியா தான் பாம்பு வந்திருக்கும்னு நினைக்கிறேன், ஜன்னலை வேற மூட முடியல, அதான் ஜன்னலை சரி பண்ணணும், அப்புறம் வந்த பாம்பு இங்கதான் எங்கேயாவது சுத்திக்கிட்டு இருக்கான்னு பாக்க பாம்பை பிடிக்கிற ஆளையும் வர சொல்லி இருக்கு, வீட்டை சுத்தி செக் பண்ணணும், அதை தாண்டி வீட்டுக்குள்ளேயும் சின்ன சின்ன வேலை நிறைய இருக்கு, அதெல்லாம் செய்யறதுக்கும் ஆள் வர சொல்லி இருக்கோம், அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு தான் கடைக்கு வர்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு பாண்டி வரிசையா சொல்லிக்கிட்டே போக, அப்படியான்னு கூட கேட்காம சுவாரஸ்யமே இல்லாம கேக்குற வானதி, பாம்பு தானே வந்துச்சு, அதுக்கே இவ்வளவு பதறீங்க அப்படின்னு வானதி அசால்ட்டா சொல்ல, இவரே அதிர்ந்து போறாரு. என்னதான் பாம்பு தானா, என்ன பாம்பு தானான்னு அசால்ட்டா சொல்ற, உனக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லையான்னு கேக்குறாரு அவரு. நாம அதை ஒன்னும் பண்ணலன்னா நம்மள அது ஒன்னும் பண்ணாதுன்னு தத்துவம் பேசுறாங்க வானதி. சரியா, எங்க வீட்டுக்குள்ளேயும் பாம்பெல்லாம் நிறைய வந்திருக்கு, நாங்க இப்படிலாம் பதறலப்பா அப்படின்னு வானதி சொல்ல, ஓஹோங்கிறாரு அவரு. நான் சின்ன வயசா இருக்கும்போது வந்தது, அப்பா விரட்டிட்டாங்க அப்படின்னு வானதி அசால்ட்டா சொல்ல, ஏய் இங்க அப்படிலாம் நடக்கல, அவங்க ரூம்குள்ளேயே இருந்தது, நாங்களே பார்த்தோம், நல்ல பெரிய பாம்பு, பார்க்கவே பயமா இருந்ததுங்கிறாரு பாண்டி. என்னைக்கு வந்துச்சுன்னு வானதி நக்கலா கேட்க, இன்னைக்கு காலையில தான் வந்துச்சு அப்படின்னு பயத்தோட சொல்றாரு பாண்டி. காலையில தான் பாம்பு வந்தது, உடனே வீட்டுல வேலை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டு எல்லா வேலையும் ஆரம்பிச்சிட்டீங்களா என்ன அப்படின்னு வானதி கேட்க, ஆமா அதெல்லாம் உடனே சரி பண்ண வேணாமான்னு கேக்குறாரு பாண்டி. அந்த வீட்டுல அவங்களுக்கு ஒண்ணுன்னா மட்டும் உடனே நடக்குதுல்ல அப்படின்னு வானதி எரிச்சலோட கேட்க, எதுக்கு இப்படி பேசுறேங்கிறாரு பாண்டி. இல்ல நான் ஒரு விஷயம் சொன்னா மட்டும் செய்யறதுக்கு அப்படி யோசிக்கிறீங்க, ஆனா அவங்களுக்கு நான் மட்டும் காலில் சுடுதண்ணிய ஊத்துன மாதிரி ஓடுறீங்க எல்லாரும் அப்படின்னு வானதி சொல்லிட்டு இருக்க. ஐயோ இவ ஆரம்பிச்சிட்டாளா, இந்த அக்கப்போருக்கு போனை எடுக்காமலே இருக்கலான்னு பாண்டி யோசனையா பாக்குறாரு. அன்னைக்கு நான் கூட தான் எங்க வீட்டுல பிரச்சனை, என்னைய கல்யாணம் பண்ணிக்கணும் உன் வீட்டுல வந்து நின்னு, அப்ப நீ என்னைய வீட்லயே கொண்டு வந்து விட்டல, உன் வீட்லயும் என் அவசரத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கவே இல்லையே யாருமே அப்படின்னு வானதி நக்கலா சொல்ல, ஏய் எங்க இருந்து எங்க போற நீங்கிறாரு அவரு. நான் சொல்றதுக்கும் நீ சொல்றதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு பாண்டி கேட்க, ஆமா நான் நியாயமா பேசுற விஷயம் கூட சம்பந்தமே இல்லாத மாதிரி தான் தெரியும் உனக்கு அப்படின்னு வானதி சொல்ல, வானதி இப்ப நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்கிற அப்படின்னு பாண்டி சொல்ல, பயங்கர கடுப்பாகிற வானதி படக்குன்னு பெட்ல இருந்து எழுந்து நின்னு, இப்ப எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்கிற பாண்டி, நீ நான் கேக்குறதுல நியாயமா தானே இருக்கு, நீ தான் சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்க எல்லாமே அப்படின்னு தான் நீதி தேவதைன்ற மாதிரி வானதி கத்திட்டு இருக்க. என்ன தேவையில்லாம பேசுறேன்னா அப்படின்னு பாண்டி கேட்டுட்டு இருக்க. டேய் பாண்டி அப்படின்னு 2 பேரும் கூப்பிட திரும்பி பாக்குறாரு. யார்கிட்ட கடலை போட்டுட்டு இருக்க, முதல்ல இங்க வாடான்னு கூப்பிடுறாரு சோழன். டேய் வாடா பாண்டி, நிறைய வேலை இருக்குன்னு சேரனு கூப்பிடு, இதோ வர்றேன் அப்படிங்கிற பாண்டி போன் எடுத்து, அம்மா தாயே வேலை இருக்கு, நீ போனை வை முதல்லன்னு சொல்லிட்டு கட் பண்றாரு. பாண்டி அப்படின்னு கட்டான போன்ல வெறி பிடிச்ச மாதிரி கத்திட்டு இருக்காங்க வானதி. வச்சுட்டான் அப்படின்னு கடுப்பா
போனை தூக்கி அடிக்க போயிட்டு ஐயோ இது பாண்டி இல்லையே, போன் ஆச்சுன்னு டக்குன்னு நிறுத்திக்கிறாங்க வானதி. ச்சே அப்படின்னு கோவமா பெட் மேல போடுறாங்க. 1 2 4 3 அப்படின்னு சேரன்னு சொல்லிட்டு இருக்க. அவ்வளோ ஆகுமான்னு கேட்டுட்டு இருக்காரு சோழன். என்னடா பேசி முடிச்சிட்டியான்னு பாண்டி வந்து நிக்க. டேய் என்னடா பேசுற அப்படின்னு சோழன் பாய ஒன்னும் இல்ல லூஸ்ல விடுங்கிறாரு அவரு. சரி வா, வீட்டுல நமக்கு என்னென்ன பொருள்லாம் புதுசா வாங்கணும்னு பாப்போம் வா. அண்ணே வாண்ணே வந்து பாருண்ணே அப்படின்னு 3 பேரும் வீட்டுக்குள்ள போறாங்க. நாளைய ப்ரோமோல ஒரு ஆட்டோ வர, பின்னாடியே போலீஸ் ஜீப் வருது. வீட்டுல அங்கங்க கொஞ்சம் வேலை நடந்துட்டு இருக்க. நீரியான கஸ்தூரியும் அதோட அண்ணன் காண்டாமிருகமும் ஆட்டோல வந்து இறங்குறாங்க. போலீஸ் வந்து அவங்க பின்னாடி நிக்கிறாங்க. சார், இந்த வீடு எங்களுக்கு சொந்தம்னு நாங்க கேஸ் போட்டிருக்கோம். இந்த வீட்டுல ஒரு வேலையும் பார்க்க கூடாதுன்னு கோர்ட் எங்களுக்கெல்லாம் உத்தரவு போட்டிருக்கு. அதை மீறி ஏதாவது ஒரு வேலையை பார்த்தா இந்த வீட்டுக்கு சீலே வைக்கலான்னு எழுதி இருக்காங்க. படிச்சு பாருங்க சார் அப்படின்னு காண்டாமிருகம் கதறிக்கிட்டு இருக்க. நடேசனும் பார்த்துட்டு இருக்காரு. எல்லாம் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா இது, மறுபடியும் இந்த ஆள் வேலையை ஆரம்பிச்சுட்டானா அப்படிங்கிற மாதிரி சோழனும் பாண்டியும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. ரொம்ப நாளா அடங்கி இருந்த நீர் யானையும் காண்டாமிருகமும் ஆட ஆரம்பிச்சுட்டாங்க. அடுத்து என்ன நடக்குது வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.